2023 டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி மாத்தறை வெலிகம பகுதியில் ஹோட்டல் ஒன்றுக்கு முன்பாக இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒருவரை கொலை செய்வதற்கு சூழ்ச்சி செய்த குற்றச்சாட்டில் தேசபந்து தென்னக்கோன் உள்ளிட்ட 8 பேரை கைது செய்யுமாறு கடந்த பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதற்கமைய இது தொடர்பான வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என மாத்தறை நீதவான் நீதிமன்றம் அறிவித்தது. அதன் அடிப்படையில் இன்று காலை 11 மணியளவில் தும்பர சிறைச்சாலையிலிருந்து விசேட பாதுகாப்புடன் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டார். சுமார் 4 மணித்தியாலம் இது தொடர்பான விசாரணை இடம்பெற்றது. கடந்த வழக்கு விசாரணையின் போது தேசபந்து தென்னக்கோன் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் அவருக்கு பிணை வழங்குமாறு முன்வைத்த பிணை கோரிக்கை தொடர்பான தீர்ப்பு 16 பக்கங்களை கொண்டதாக மாத்தறை நீதவான் அருண புத்ததாசவிடம் வழங்கப்பட்டது. இதன்போது சட்டமா அதிபர் திணைக்களம் சார்பில் ஆஜரான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் வாதங்களை முன்வைத்தார். கனம் நீதிபதி அவர்களே, இந்த வழக்கின் முதலாவது சந்தேக நபரின் கீழ்தான் கொழும்பு விசேட பணியகம் இருந்துள்ளது. அதன் பிரதானியாக செயல்பட்ட சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் நிஷாந்த சொய்சாவிடம் கூறியே இவர் மாத்தறையிலுள்ள அதிகாரிகளை அனுப்பி வெலிகம W15 ஹோட்டலின் புகைப்படத்தை எடுத்துக்கொண்டு இந்த துப்பாக்கிச் சூட்டை திட்டமிட்டுள்ளார். இந்த சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் நிஷாந்த சொய்சாவிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களம் சுமார் 10.5 மணி நேரம் வாக்குமூலம் பெற்றது. அந்த வாக்குமூலத்தின் ஒரு இடத்தில் இந்த துப்பாக்கிச் சூட்டுக்காக வருகை தந்த குழு நிஷாந்த சொய்சாவுக்கு அதிகாலை 2:45 மணி அளவில் அழைப்பு ஏற்படுத்தி இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பில் கூறியதென தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனூடாக அவர்கள் கடமை நேர மற்றும் தனிப்பட்ட தொலைபேசிகளை செயலிழக்க செய்திருந்தார்கள் என்பது தெளிவாகிறது. வேறு தொலைபேசி இலக்கத்தை அவர்கள் பயன்படுத்தியுள்ளமையும் போலீஸ் பரிசோதனையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்த வாக்குமூலத்தில் குறிப்பிடப்படுகிறது. இன்னுமொரு விடயம் என்னவென்றால், துப்பாக்கிச்சூடு சம்பவம் இடம்பெற்ற இடத்திலிருந்து தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் கொப்மாதுவ நுழைவாயில் 13 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அந்த இடத்தை அடைய 50 நிமிடங்கள் எடுத்தது புதுமையான விடயமாகும். அந்தளவு காலத்தை எடுத்துக்கொண்டமைக்கு காரணம் அவர்கள் வருகை தந்த வாகனத்தின் இலக்கத்தகடை அகற்றியதோடு வாகன கண்ணாடிகளில் ஒட்டியிருந்த கருப்பு நிற ஸ்டிக்கர்களையும் அகற்றியமையே ஆகும். துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்க வேண்டிய நபரை வாகனத்தில் வைத்துக்கொண்டே இவர்கள் இதனை செய்துள்ளனர். எவ்வாறெனினும் நீதிபதி அவர்களே, இந்த நபருக்கு பிணை வழங்க நீங்கள் விடுத்த உத்தரவை நான் தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறேன். எனினும் இந்த தீர்ப்பை மீள ஆராயுமாறு நான் உங்களிடம் கோரிக்கை ஒன்றையும் முன்வைக்கிறேன். காரணம், இவருக்கு பிணை வழங்கினால் அவர் சாட்சியாளர்களுக்கு அழுத்தம் பிரயோகித்து இந்த வழக்கை திசை திருப்ப வாய்ப்பு உள்ளது என திலீப பீரிஸ் மன்றத்தில் வாதாடினார். இதன்போது தேசபந்து தென்னக்கோன் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி வாதிடுகையில் தமது கட்சிக்காரர் இந்த வழக்கின் சாட்சியாளர்களுக்கு அழுத்தம் பிரயோகிக்க மாட்டார் என உறுதி வழங்குகிறேன் என குறிப்பிட்டார். அதனால் அவருக்கு பிணை வழங்குமாறும் கோரிக்கை விடுத்தார். முன்வைக்கப்பட்ட விடயங்களை ஆராய்ந்த பின்னர் மாத்தறை பிரதான நீதவான் அருண புத்ததாச தேசபந்து தென்னக்கோனை 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளில் விடுவிக்க உத்தரவிட்டார்.